அனைவருக்கும் வணக்கம். நான் சஜினிஷா பிரியன் பேசுகிறேன். ஈரோடு தமிழன்பன் அவர்கள் மறைந்து விட்ட செய்தி கேட்ட உடனே திடுக்கிட்டு போனேன். நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து விட்டு மறைந்து சென்றிருக்கிறார். ஆனால் சிறு வயதில் அவர் ஏற்படுத்திய தாக்கம் மிக அளப்பரியது என்றே நான் எண்ணி மகிழ்கின்றேன். என் பிள்ளை பிராயத்தில் ஒரு கோழி குஞ்சாய் நான் கண்விழித்த போது என் மீது இலக்கிய தாகம் ஏற்படுத்தியவர்கள் பல பேர், பல லட்சக்கணக்கான பேர். அதில் ஈரோடு தமிழன்பன் அவர்களும் ஒருவரும் கூட. அவரை குறித்து எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லாமல் இருந்துவிடக்கூடாது என்பதில் நான் மும்முரம் காட்டுவதில் எல்லாவற்றையும் நான் மறந்து விடுகின்றேன். சிறப்பான கவிதை ஆசிரியர், நாடக ஆசிரியர், செய்தி வாசிப்பாளர், இலக்கிய திறனாய்வாளர், புதுக்கவிதையில் அத்தனை வகையான உத்திகளையும் கையாண்ட பெருமகனார் அவர். சென்னிமலையில் பிறந்து ஈரோட்டிற்கு பெருமை சேர்த்தவர். அதேபோல தந்தை பெரியாரின் அடியொற்றி அவரின் கருத்துக்களை திசையெங்கும் சென்று சேர்த்த பெருமகனார் என்றே அவரை நாம் விழிக்கலாம். இந்தியாவின் அரசியல் முகம் காந்தி என்றால் இந்தியாவின் அறிவின் முகம் தந்தை பெரியார்தான் என்று திசையெங்கும் கர்ஜித்து அதை ஊர் முழுக்க கொன்று சேர்த்தவர் என்றால் அது மிகையாகாது. ஈரோடு தமிழன்பன் சரியாக சொல்லப்போனால் நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது என் மீது மிகப்பெரிய தாகத்தையும் ஏற்படுத்தியவர். மிகப்பெரிய மனிதர், மிகப்பெரிய கவிஞர், நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு மறைந்து சென்றிருக்கிறார். பாரதிதாசனின் சீடராக, பாரதிதாசனின் அடியொற்றி வாழ்ந்த ஒரு மனிதனாக பெரும் சாதனை படைத்திருக்கின்றார். நம் வாழ்வில் இப்படிதான் எண்ணற்ற பல மகத்தான மக்கள் வாழ்ந்து மடிகின்றார்கள். பலர் சாதித்தவர்களாக, பலர் சாதிக்க முடியாமல் போனவர்களாக, பலர் சிகரம் எட்டியவர்களாக, இன்னும் சிலர் சிகரம் எட்ட முடியாமல் வீழ்ந்து போனவர்களாக. ஏதோ ஒரு வழியில் மரணம் வந்து சேர்கின்றது. தமிழன்பனின் மரணம் அவருக்கு களங்கம் கற்பிக்கவில்லை, அவருக்கு புகழை சேர்க்கின்றது. ஊர் முழுக்க அவரின் கவிதை சீடர்களை ஒன்று திரட்டி அவர் அருகே வந்து பார்க்க செய்துவிட்டது. அவரை சந்திக்கின்ற பாக்கியத்தை நான் தேடிக்கொள்ளவில்லை. அவரை சந்திக்க வேண்டும் என்கின்ற பெருமாவல் எனக்கு ஏற்படவே இல்லை. ஆனால் என் வாழ்நாள் முழுக்க ஏதோ ஒரு இடத்தில் அவரை நான் கவிதைகள் சந்தித்து வந்திருக்கிறேன். கவிதைகள் அவரை கண்டு நான் தரிசித்து வந்திருக்கிறேன். கவிதைகள் அவரை நான் பாராமுகமாக என்றுமே இருந்ததே இல்லை. என் சின்னஞ்சிறு வயதில் என் இலக்கிய சிறகுகள் விரிந்த போது அவர்தான் வானம் விசாலமாக திறந்து விட்டார். அத்தகைய பெருமகனை நினைத்து பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. அவரின் கவிதை நூல்கள் அத்தனையும் நான் படித்துள்ளேன். கோவை நாணியிடம் பேசும்போது தமிழன்பன் கவிதைகளை குறித்து ஒரு பெரிய இலக்கிய விமர்சன கட்டுரை எழுதியிருந்தார். ஒரு நூலாகவே தொகுத்து வெளியிட்டிருந்தார். அதிலையும் நான் அவரை கண்டு தெளிந்து புரிந்து வைத்திருந்தேன். அந்த பெருமகனரை நினைத்து பார்ப்பதில் மிகவும் சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இலக்கிய ஆசையை ஊட்டிய மகத்தான மனிதர்களில் அவர் மிகப்பெரிய ஆசான் என்பதை நினைத்து பார்த்து நான் பெருமை அடைகின்றேன்.